வணக்கம். குறிஞ்சிப்பாடி தொகுதி எண்கள் நிறைய விஷயங்கள சொல்லும். ஆனா அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்ன, அங்க இருக்கிற மக்களோட மனசுல என்ன ஓடுது? வாங்க, இந்த பகுப்பாய்வுல நாம தரவுகளை வச்சு அந்த உண்மையான கதைய, மக்களோட இதய துடிப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல நாம எங்க இருக்கோம்னு பார்க்கலாம். குறிஞ்சிப்பாடி தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு தொகுதி. இது வெறும் வரைபடத்துல இருக்கிற ஒரு புள்ளி இல்ல. இங்க உண்மையான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கனவுகள், அவங்களோட தேவைகள், அவங்களோட தினசரி போராட்டங்கள், இதுதான் ஒவ்வொரு தேர்தலோட அஸ்திவாரத்தையே உருவாக்குது. பாருங்க, தேர்தல்கள்ங்கிறது வெறும் கட்சி அரசியல் இல்ல தலைவர்களை பத்தினதும் இல்ல. அது முழுக்க முழுக்க மக்களோட அன்றாட வாழ்க்கைய சார்ந்தது. குடிதண்ணீர் கிடைக்குதா, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கா, வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு, இதுதான் உண்மையான தேர்தல் களம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கைய உறுதி செய்யுது. அந்த அடிப்படையில ஒரு குடிமகனா தகவலறிந்து பேசுறதும் பொறுப்புணர்வோட செயல்படுறதும் நம்ம கடமை. நாமளும் அந்த மனிதனையா கண்ணோட்டத்தோட தான் இந்த தரவுகளை பார்க்க போறோம். சரி, வாங்க இப்போ குறிஞ்சிப்பாடியோட கலை யதார்த்தத்துக்குள்ள போலாம். அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த தொகுதியோட சமூக பொருளாதார உண்மைகள் என்ன சொல்லுது, மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தொகுதியோட சமூக அமைப்பை பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பிரிஞ்சிருக்கு. அதாவது 52% பேர் நகர்ப்புறத்துல இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பக்கம் நகரத்துல இருக்கவங்களோட வளர்ச்சி கனவுகள், இன்னொரு பக்கம் கிராமப்புறத்துல இருக்க விவசாயிகளோட தேவைகள், இது ரெண்டையும் ஒரே நேரத்துல சரி செய்யணும். இந்த ரெண்டு விதமான மக்களோட எதிர்பார்ப்புகளை சமன் செய்யறது தான் இங்க இருக்கிற அரசியலோட மிகப்பெரிய சவாலே. மக்கள்கிட்ட பேசுனா அவங்களோட குரல்ல சில முக்கியமான கஷ்டங்கள் நல்லா தெரியுது. வருஷக்கணக்கா தொடர்ற தண்ணீர் பஞ்சம், குண்டும் குழியுமான சாலைகள், படிச்ச இளைஞர்களுக்கு வேலையில்லைங்கிற விரக்தி, கல்வியில இருக்கிற பின்தங்கிய நிலை, இதெல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல. இது ஒவ்வொரு குடும்பமும் தினமும் சந்திக்கிற நிஜமான சவால்கள். ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காதப்போ அது அவங்களோட அரசியல் முடிவுகள்ல நிச்சயமா எதிரொலிக்கும். அதுதான் ஜனநாயகத்தோட உண்மையான குரல். சரி, இப்போ தேர்தல் தரவுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த எண்கள் வாக்காளர்களோட மனநிலையையும் அரசியல் மாற்றங்களை பத்தி ஒரு ஆழமான கதையை நமக்கு சொல்லும். இங்க பாருங்க, இந்த சார்ட் ஒரு ஆச்சரியமான விஷயத்த காட்டுது. 2016ஓட ஒப்பிடும்போது 2021ல திமுக அதிமுக 2 பேரோட வாக்கு வங்கியுமே நல்லா ஏறிருக்கு. திமுக 44%லிருந்து 51%ஆ உயர்ந்திருக்கு. அதே மாதிரி அதிமுக 29%லிருந்து கிட்டத்தட்ட 42%ஆ வளர்ந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, மத்த சின்ன கட்சிகளுக்கு போன வாக்குகள் இப்போ இந்த 2 பெரிய கட்சிகளுக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. இதனால குறிஞ்சிப்பாடியில போட்டி நேரடியா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மத்தியில மட்டும்தான். 2021ல வாக்குப்பதிவு 81.25%. இது 2016ல 84% இருந்ததை விட கொஞ்சம் கம்மிதான். வாக்குப்பதிவு அதிகமா இருந்தாலும் இந்த சின்ன சரிவு நமக்கு என்ன சொல்லுது? இது வாக்காளர்களுக்கு ஒரு விதமான அதிருப்தி இருக்குன்னு காட்டுதா, இல்ல வேறேதாச்சும் காரணமா? ஒவ்வொரு ஓட்டும் வெற்றியை தீர்மானிக்கிற இந்த மாதிரி ஒரு தொகுதியில இந்த சின்ன மாற்றம் கூட ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஓகே, டேட்டா நமக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிருச்சு. இப்போ நாம ஏன் நடந்ததுன்னு அலசி ஆராய போறோம். வாங்க, 2021 தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி இருந்த காரணிகளை ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். இங்க 2 முக்கிய ஆட்டக்காரங்களோட பலம் பலவீனத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜெயிச்ச திமுக தரப்புல வேட்பாளர் 5 தடவை எம்எல்ஏவா இருந்தவர், முன்னாள் அமைச்சர். தலித் மக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஆனா தொடர்ந்து பதவியில இருக்கிறதால வர எதிர்ப்புணர்ச்சி ஒரு மைனஸ் பாயிண்ட். இன்னொரு பக்கம் அதிமுக கிட்டத்தட்ட 42% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட கட்சிக்கு எவ்ளோ வலுவான அடித்தளம் இருக்குன்னு காட்டுது. கூட்டணி பலமும் ஒரு பிளஸ். ஆனா அவங்க வேட்பாளர் உள்ளூர்காரர் இல்லைங்கிறது ஒரு சவாலா இருந்திருக்கலாம். கட்சி விசுவாசத்தை எல்லாம் தாண்டி மக்களோட ஓட்ட தீர்மானிக்கிற சில ஆழமான பிரச்சனைகள் இருக்கு. ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடுறதால வர்ற விவசாய நெருக்கடி, வருஷக்கணக்கா தீராத குடித்தண்ணீர், சாலை பிரச்சனைகள், அப்புறம் நலத்திட்ட சோர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, திட்டங்களை அழிவிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா அதோட பலன் சரியா வந்து சேராது. அதனால மக்கள் மேல ஒருவித சலிப்பும் அவநம்பிக்கையும் வந்துரும். முக்கியமா இப்போ இருக்கிற இளைஞர்கள் சும்மா வாக்குறுதிகளை நம்புறதில்ல. அவங்களுக்கு நல்ல சம்பளத்துல திறமைக்கேத்த வேலை வேணும், ஒரு பிரகாசமான எதிர்காலம் வேணும். இப்போ கொஞ்சம் பின்னோக்கி போலாம். கடந்த கால தேர்தல்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். வரலாறு திரும்ப திரும்ப சில விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி
இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணிகள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 2016 தேர்தல் ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. அப்போ தேமுதிக, நாம் தமிழர் கட்சின்னு சில கட்சிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 12% வாக்குகளை பிரிச்சாங்க. ஆனா 2021 என்னாச்சு? இந்த வாக்குகள் எல்லாம் திமுக, அதிமுக கூட்டணிக்குள்ள போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்களே அந்த வாக்காளர்கள், அவங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி கடுமையான போட்டியில யார் ஜெயிக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு. இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி ஆழமா பேசிட்டோம். சரி, பிரச்சனைகளை மட்டும் பேசினா போதுமா? போதாது. இப்போ தீர்வுகளை நோக்கி போகலாம். இங்கே நாம பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் செயல்படுத்தக்கூடிய உறுதியான தீர்வுகள் என்னன்னு ஒரு வரைபடமா பார்க்கலாம். இதுதான் குறிஞ்சிப்பாடி மக்களோட குறைகளோட ஒரு ஹீட் மேப். அதாவது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை அதிகமா இருக்குன்னு காட்டுது. கிராமங்கள்ல தலைவிரிச்சு ஆடுற தண்ணீர் பஞ்சம், வருஷக்கணக்கா கிடப்புல போடப்பட்ட சாலை விரிவாக்க பணிகள், ஆரம்ப சுகாதார நிலையத்துல டாக்டர் இல்ல, சொந்தமா ஒரு வீடு வேணும்னா ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாம சொல்றதில்ல, மக்கள் நேரடியா பதிவு செஞ்சிருக்கிற அவசர தேவைகள். இந்த குறைகளுக்கு இதோ இருக்கு நேரடியான பதில்கள். வெறும் வாக்குறுதிகள் இல்ல, திட்டவட்டமான செயல் திட்டங்கள். பாருங்க, 479 கோடி ரூபாய் முதலீட்டுல குடிநீர் குழாய் திட்டம். இதனால 6,68,000 மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும். 58 கோடி ரூபாயில வீட்டு வசதி திட்டம். இது குடிசை பகுதியில இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கும். 4.8 கோடி ரூபாயில புது பஸ் ஸ்டாண்ட். இது வியாபாரத்தையும் பயணத்தையும் சுலபமாக்கும். இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு ரூபாய் முதலீட்டுக்கும் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு பொறுப்பான நிர்வாகத்தோட அடையாளம். ஒரு நல்ல திட்டத்தை பேப்பர்ல வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அத களத்துல செயல்படுத்துறதுக்கு ஒரு 30 நாள் அதிரடி ஆக்ஷன் பிளான் தேவை. முதல்ல வேட்பாளர் யாரு, அவரோட பொறுப்புகள் என்னன்னு இறுதி செய்யணும். 2வது பூத் லெவல்ல அமைப்பை பலப்படுத்தணும். 3வது ஒவ்வொரு திட்டமும் எப்போ தொடங்கும் எப்போ முடியும்னு மக்களுக்கு வெளிப்படையா அறிவிக்கணும். 4வது பெண்கள் இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தணும். கடைசியா மக்களோட குறைகளை கேட்ட உடனே சரி செய்ய ஒரு குழுவை நியமிக்கணும். இந்த மாதிரி செயல்பாடுகள்ல நம்ம மக்களின் தனிப்பட்ட தரவுகளை கையாளும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களோட ஒப்புதல் இல்லாம எந்த தகவலையும் பயன்படுத்தக்கூடாது. இது அவங்களோட தனி உரிமைக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை. நம்ம நாட்டோட சட்டமும் இதைத்தான் சொல்லுது. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த எண்களையும் பகுப்பாய்வுகளையும் எப்படி ஒவ்வொரு குடிமகனோட வாழ்க்கையிலையும் ஒரு நீடித்த நம்பிக்கையாவும் அவங்களுக்கான கண்ணியமாகவும் மாத்துறது, இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. பாருங்க, எண்கள் ஒரு வழியை மட்டும்தான் காட்ட முடியும். ஆனா அந்த வழியில நடந்து போய் மக்களோட வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட குறிக்கோள். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்,